என்றென்றும் நிறைவாய் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்ததொரு ஜும்மாவுடைய வேளையிலே நல்லதை பேசவும் கேட்கவும், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றவும் நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய வருகையையும் நம்முடைய தொழுகையையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா ஆரம்பத்தில் மறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாய் இருந்தான். தன்னை வெளிக்கொணர அல்லாஹு தாலா விரும்பினான். எனவே படைப்புகளை படைத்தான். அல்லாஹு தாலா படைத்த படைப்புகளில் ஆகச் சிறந்த படைப்பாய், மிக உயர்ந்த படைப்பாய், உன்னதமான படைப்பாய், மனித படைப்பாகி நாம் இருக்கிறோம். மற்ற படைப்புகளை காட்டிலும் அல்லாஹு தாலா பகுத்தறிவை கொடுத்து நம்மவர்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். வல்ல அல்லாஹ் அவனை அறிந்து கொள்ளவே, அவனை விளங்கி கொள்ளவே, அவனை வணங்கவே நம்மை எல்லாம் படைத்திருக்கிறான். ரப்புல் இஸ்ஸத் ஆகிய நம்மை படைத்த ரப்பாகிய அல்லாஹுவை விளங்க வேண்டும், விளங்கி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய வல்லமை, அல்லாஹ்வினுடைய குதிரத், அல்லாஹ் எப்படிப்பட்ட அபாரமான ஆற்றலுக்கு சொந்தக்காரன் என்கிற எல்லா விஷயங்களையும் விளங்குகிற பொழுதுதான் நம்முடைய இபாதத்துகள் உயிர் பெறும். இல்லையென்றால் தொழுகை என்கிற பெயரில் நிற்போம், குனிவோம், சாஷ்டாங்கம் விழுவோம் என்பது போன்றாகிவிடும். நம்முடைய ஒவ்வொரு அமல்களிலும் உயிரோட்டம் இருக்க வேண்டும். நான் நிற்கிற நிலை என் ரப்புக்கானது, நான் குனிவது என் ரப்புக்கு முன்னாலே, நான் சாஷ்டாங்கத்தில் விழுவது, சஜிதாவில் வீழ்வது என் ரப்புனுடைய காலிலே என்று எல்லா நிலைகளிலும் இறைவனை முழுமையாய் விளங்கி இபாதத்துகள் செய்ய வேண்டும். அப்படியானால் ரப்பினுடைய பயமும், ரப்பின் மீது உண்டான இன்பமும், ஆர்வமும், ஆதரவும் வர வேண்டுமையானால் அல்லாஹ்வை பற்றிய புரிந்துணர்தல் கொஞ்சமாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிவதற்கான முதல் தலைவாயில்தான் ஆன்மீகம் என்பது. ஆன்மீக உலகம் இருக்கிறதே, அதனை முழுமையாக அடைந்ததனாலே தான் நபிமார்களும் சஹாபாக்களும் இறைநேசர்களும் அவர்களுடைய இபாதத்தை முழுமையாக செய்ய முடிந்தது. இபாதத்துகளில் இறைவனை அவர்களால் காண முடிந்தது. நாம் தொழுகையில் ஒரு குண்டூசி கீழே விழுந்தாலும் திரும்பி பார்க்கும், நம்முடைய சிந்தனை சிதறிடும். தொழுது முடித்த பின்னாடி தான் சலாம் கொடுக்கிற பொழுது தான் நம்ம தொழுதமாங்கிற நிலையே நமக்கு தெரியும். நம்முடைய தொழுகை என்பது அப்படி இருக்கிறது என்றால், சூஃபி மகான்களுடைய தொழுகை எப்படி இருந்தது? செய்தனா அலி ரலியல்லாஹு அவர்கள் தொழுவார்கள். அவர்கள் தொழுகிற பொழுது அவர்கள் மீது பட்ட வில் அம்பு எடுக்கப்படும். அவர்கள் காயப்பட்ட, அவர்களை காயப்படுத்திய அம்பு அவர்களுடைய முதுகில் இருந்து எடுக்கப்படும் தொழுகையிலே. அந்த அளவிற்கு தொழுகையை பயபக்தியாளராய் தொழுதார்கள் என்றால், ரப்புக்கு முன்னாலே நாம் நிற்கிறோம் என்ற நிலையில் நின்று தொழுதார்கள். அதனாலே உலகம் அவர்களுக்கு பொருட்டாக தெரியவில்லை. தன்னுடைய உடலையும் தன்னுடைய ஆன்மாவையும் ஒரு சேர ரப்புக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். நம் உடல் மாத்திரம் நிற்கிறது, நம்முடைய ஆன்மா எங்கோ சுற்றி கொண்டிருக்கிறது. உடலையும் ரூஹையும் ஒன்று சேர நிறுத்த வேண்டுமானால் ஆன்மீகம் என்கிற கடலில் மூழ்க வேண்டும். உலகம் இருக்கிறதே, நாம் உலகத்தில் கற்றிருக்கிற இந்த கல்வி அறிவு இருக்கிறதே, இது கடலில் ஒரு துளியை போல. நாம் செய்கிற அமல்கள் எல்லாம் ஆன்மீகம் என்ற அந்த அல்லாஹ்வை அறியாத செய்கிற அமல்கள் எல்லாம் கடலில் எடுக்கிற ஒரு சொட்டு தண்ணீரை போல தான். எப்பொழுது ஆன்மீகம் ஒன்று சேருமோ, அல்லாஹ்வை அறிந்து அமல் செய்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய அமல்கள் உயிர் பெறும், நம்முடைய அமல்கள் அங்கீகாரம் பெறும் அல்லாஹ்விடத்திலே. இல்லையானால் நாம் தொழுவோம்,
நம்முடைய தொழுகைக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றதா என்பதை நாம் விளங்க வேண்டுமே. ஆனால் ஆன்மீகம் என்கிற பாதையில் நாம் பயணிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆன்மீகம் என்றால் நாம் நம்மை ரப்பிடத்தில் முழுமையாக அர்ப்பணித்து விடுவது. எல்லாமே அல்லாஹுதான், அல்லாஹ் அன்று எதுவும் இல்லை என்று முற்றிலுமாய் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விடுவது. ஒரு நல்லது நடந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய நாட்டப்படிதான், ஒரு கெடுதி நடந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிற அந்த மனோநிலை, இறைவனை மறந்து வாழாத ஒரு நிலை இருக்கிறது, அதுதான் ஆன்மீகம். அதன்படி வாழ்ந்ததனால்தான் நபிமார்களும் சஹாபாக்களும் இறைநேசர்களும் இறைவனிடத்தில் முதல் தர நிலையை அடைந்தார்கள். ஆக மெய்யான ஒரு நிலையை நாம் அடைய வேண்டுமானால், மெய்ஞான நிலையை நாம் அறிய வேண்டுமானால் ஆரம்பகட்டமாக நம்முடைய கல்வியை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சுமார் 11 சத்தியம் செய்கிறான். வஷம்சி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா என்ற அல்லாஹ் சுமார் 11 சத்தியங்கள், சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, பகல் பொழுதின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, ஒவ்வொரு ஆன்மாக்களின் மீதும் சத்தியமாக என்று சுமார் அல்லாஹ் 11 வசனங்களை சத்தியத்திற்குள்ளாய் சத்தியமாய் எல்லாம் 11 சத்தியங்களை எல்லாம் இந்த வசனத்தில் அடக்கி இருக்கிறான். அல்லாஹ் இத்தனை சத்தியங்களை செய்துவிட்டு சொல்ல வருகிற செய்தி என்ன? ஒரு ஆள்கிட்ட சத்தியமா அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறேன்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல போகிறேன்னு தானே அர்த்தம். பதில் ஏதோ பிரமாண்டமாக இருக்க போகுதுன்னு தானே அர்த்தம். அல்லாஹ் ஒரு சத்தியம் அல்ல, 2 அல்ல, 11 சத்தியம் செஞ்சு போட்டு அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன் மனதை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன் மனதை பால்படுத்தினாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய கல்வுகளை ஒரு கணம் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். என்னுடைய கல்வில் நான் யாரை குடியமர்த்தி இருக்கிறேன்? என்னை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வையா அல்லது உலக ஆசாவாசங்களையா? கல்வில் நம்மை படைத்த ரப்பு குடியேற வேண்டும். அப்படியானால் கல்வை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம அமல்கள் செய்கிறோம். இந்த அமல்கள் எல்லாம் நம்முடைய கடைசி நிலை வரை தொடர வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய நஃப்ஸை அடக்கி ஆள வேண்டும். காரணம், நஃப்ஸ் இருக்கிறதே அதை விட கொடிய விரோதி இல்லவே இல்லை. ஷைத்தானையே வீழ்த்தியது அவனுடைய நஃப்ஸு தான். 1000 ஆண்டுகள் ரப்பை வணங்கிய ஷைத்தானை வீழ்த்தியது அவனுடைய நஃப்ஸு தான். நாம் அறிந்திருப்போம். ஹாரூத் மாருத் மலக்குமார்களை மனிதர்களாக உலகத்திற்கு வந்த பொழுது அவர்களை வீழ்த்தியதும் நஃப்ஸு தான். ரைசுல் மலாயிக்கா என்று அறியப்பட்ட இப்லீஸாக இருக்கட்டும் அல்லது ஹாரூத் மாருத் என்கிற வானவர்களாக இருக்கட்டும், அவர்களை எல்லாம் வீழ்த்தியது நஃப்ஸு. எனவே நஃப்ஸினுடைய கோரம் என்பது சாதாரணமானதல்ல. நாமெல்லாம் சாமானியர்கள். எனவே தான் நஃப்ஸினுடைய கோர தாண்டவம் எப்படி இருக்கும், அதனுடைய ருத்ர தாண்டவம் எப்படி இருக்கும் என்பதை விளங்கணும். நம்முடைய நஃப்ஸை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க நம்ம பழகிக்கிறணும், பயிற்சி எடுத்துக்கிறணும். ஏனென்று சொன்னால் இந்த நஃப்ஸு யாரை எப்போ கவுக்குன்னு தெரியாது. இப்போ நான் தொழுவலாம், வணங்கலாம், என் கடைசி நிலை சரியானால்தான் நான் மோட்சம் பெற முடியும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு நபருடைய வரலாற்றை சொல்லி, வத்துல் அலைஹிம் நப அல்லதி ஆத்தினாஹு ஃபஸலஹ மின்ஹா என்ற அந்த தொடரில் அல்லாஹ் தஆலா ஒரு நபருடைய வரலாற்றை சொல்கிறான். யார் அந்த நபர்? அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய வரலாற்றை நபி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், மக்களுக்கு ஓதி காட்டுங்கள். அவருக்கு நாம் பல அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம். நாம் பார்க்கக்கூடிய பார்வை, என்னுடைய சர்க்கிளில் என்ன தெரியுது அதை மட்டும்தான் நாம் பார்க்குறோம். நம்ம வெளிப்படையாக வெளியுறத்தில் என்ன தெரியுது அதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால்
மகான்கள் அப்படி அல்ல, இறைவனை அறிந்தவர்கள் அப்படி அல்ல, ஆன்மீகவாதிகள் அப்படி அல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். அல்லாஹ் ஏராளமான விஷயங்களை மறைத்திருக்கிறான். மறைந்த யாவற்றையும் பார்ப்பார்கள். தொழுகையில் மலக்குமார்கள் ஆஜராகிறார்கள், நல்ல ஜின்கள் ஆஜராகிறார்கள். உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் மாத்திரம், அது மாத்திரம் அல்ல, நம்முடைய கண் பார்வைக்கு அப்பாற்பட்ட எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. அவைகள் அத்தனையும் பார்த்தவர்கள் ஆன்மீகவாதிகள். அப்படிதான் ஒரு நபர் இருந்தார், பல்ஆம் இப்னு பாஊரா. பல்ஆம் இப்னு பாஊரா அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான், உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத உன்னத அந்தஸ்தை கொடுத்தான். பல அத்தாட்சிகளை அவர் கண்கூடாக பார்த்தார். பல அத்தாட்சிகளை அல்லாஹ் சொல்லுகிறான், பல அத்தாட்சிகளை அவருக்கு நாம் கொடுத்தோம். ஆனால் அவருடைய நிலை ஷைத்தான் அவரை பின்தொடர்ந்தான். எனவே அவர் அநியாயக்காரராக மாறினார். அவர் உலகத்தின் மோகம் கொண்டார், தன் மனோ இச்சையை பின்பற்றினார். அல்லாஹ் இங்கே விளங்கப்படுத்துகிறான். எனவே அவர் ஒரு நாய்க்கு ஒப்பானவராக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் கடைசியாக விளங்கப்படுத்துகிறார். பல்ஆம் இப்னு பாஊரா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் முந்தைய காலத்தில் வாழ்ந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் பலஸ்தீனத்தில் ஒருவர் வாழ்ந்தார். எப்படியாப்பட்ட அந்தஸ்து அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான்னு சொன்னால், இஸ்முல் ஆலம் என்கிற அல்லாஹுடைய மகத்தான வல்லமை பொருந்திய இஸ்முகளை, அஸ்மாக்களை அவர் கற்றறிந்திருந்தார். அல்லாஹ் அவருக்கு மட்டும் கொடுத்திருந்தார். அந்த இஸ்முல் ஆலம் எப்படிப்பட்டதுண்டா, அவர் அந்த இஸ்முகளை சொல்லி, அந்த இஸ்முல் ஆலத்தை சொல்லி கையேந்தி மலையை கேட்டால் மலை கொட்டோ கொட்டென கொட்டும். அவர் எதை கேட்டாலும் அரங்கேறும். மகத்தான இஸ்முல் ஆலமை அல்லாஹ் அந்த பல்ஆம் இப்னு பாஊராக்கு மட்டுமே அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மழை இருக்காது. எல்லா மக்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட இந்த பல்ஆம் இப்னு பாஊராட்ட வருவாங்க. பல்ஆம் இப்னு பாஊராவே, நீங்கள் இஸ்முல் ஆலத்தை சொல்லி எங்களுக்காக மழை பெய்ய வையுங்கள். பல்ஆம் இப்னு பாஊரா ஒரு கூடாரத்திற்கு நுழைவார். அந்த இஸ்முகளை சொல்லி எல்லாவிடத்தில் கேட்பார். அவர் கையை இறக்குவதற்கு முன்பதாக மழை கொட்டோ கொட்டென கொட்டும். அப்படியாப்பட்ட மகத்தான ஆற்றலை, மகத்தான இஸ்மை அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். இந்த பல்ஆம் இப்னு பாஊராவை ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சு, அல்லாஹ் உங்களை இந்த ஊருக்கு தாயாக, அழைப்பு பணியாளராக அல்லாஹ் உங்களை அனுப்ப சொன்னால் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தை சொல்லி, அங்கே உள்ள ஜப்பாரின்கள் ஒரு கூட்டத்தார்கள் இருப்பாங்க, அந்த கூட்டத்தார்களுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லுங்கள், நல்லதை சொல்லுங்கள், கெட்டதை தடுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். பல்ஆம் இப்னு பாஊராவும் போகிறார். அந்த ஊர் மக்கள் செழிப்பாக வாழ்வதை பார்க்கிறார். செழிப்புன்னு சொன்னால் பாவத்தில் செழிப்பாய் வாழ்வது, பெண்களோடு தகாத முறையில் நடந்து கொண்டு எப்படியெல்லாம் அநியாயமாக நடந்து கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் அநியாயமாக நடந்து கொண்டு உலகத்தின் மீது மாத்திரமே ஆசை கொண்டு மோகம் கொண்டு வாழக்கூடிய மக்களாய் இங்கு உள்ள மக்கள் இருந்தார்கள். இவர் திருத்த போனவர் பல்ஆம் இப்னு பாஊரா எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் சொன்னாங்க, உங்கள் காலடியில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ சொல்லுங்கள், உங்கள் காலடியில் குமிக்கிறோம். மலை போன்ற தங்க வேண்டுமா குமிக்கிறோம், மலை போன்ற எது வேண்டுமோ உங்களுடைய காலடியில் நாங்கள் குமிக்கிறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த பெண் வேண்டுமோ சொல்லுங்கள். அங்குள்ள பெண்கள் எல்லாம் அழகானவர்களாக இருந்தார்கள். அவர் சட்டென மாறிப்போனார். அங்குள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார். மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு பெண்ணுடன் தகாத முறை நடந்து கொண்டார். இத்தனைக்கும் இந்த காலங்களில் ஒவ்வொரு நாளுடைய இரவிலும் வானவர்கள் அவர்களுடைய கனவில் வந்து சொல்வார்கள், பல்ஆம் இப்னு பாஊராவே, அல்லாஹ் உமக்கு மகத்தான அந்தஸ்தை வழங்கியிருக்கிறான், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? உடனே திரும்பி விடு, திருந்தி வாழ் என்று
ஒவ்வொரு நாளும் அவர் தவறு செய்ய செய்ய வானவர்கள் ஒவ்வொரு நாளும் கனவில் வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர் கேட்டபாடில்லை. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் சொன்னான், மூசா நபியை பார்த்து, அந்த பலாம் இப்னு பாவூரா வழி தவறிவிட்டார், அவரையும் அவருடைய கோத்திரத்தார்களையும் நீங்கள் போர் தொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இனி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு படையை கூட்டிக்கிட்டு அவரோட போர் புரியறதுக்கு போனாங்க. அப்பொழுது அந்த ஜப்பாரின்கள் அந்த கூட்டத்தினர்கள் அந்த பலாம் இப்னு பாவூரா இடத்துல சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை எதிர்க்க வந்துட்டாங்க, எனவே அவருக்கு எதிராக உங்களுடைய இஸ்முல் ஆலத்தை கொண்டு துவா செய்யுங்க. வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாரும் ஓடிடணும், அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடணும், அழிஞ்சு போயிடணும்னு துவா செய்யுங்கிறாங்க. பலாம் இப்னு பாவூரா சொன்னார், இவர் சங்கையான ஒரு நபி, இவருக்கு எப்படி எதிராக நான் துவா செய்ய முடியும்? நீ துவா செய்யலைன்னு சொன்னால் உன்னை கல்லாலே அடித்து நாங்கள் கொன்றுவோண்டாங்க. சரி என்று சொல்லி பலாம் இப்னு பாவூரா அவர் உயர்ந்த மலை மீது போய் ஏறிக்கொண்டு நின்று கையேந்தினார். இஸ்முல் ஆலத்தை சொன்னார். இஸ்முல் ஆலத்தை சொல்லி மூசா நபிக்கும் அவருக்கும் எதிராக, அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு எதிராக துவா செய்ய ஆரம்பித்தார். அதற்கு முன்பதாக அல்லாஹ் தஆலா அவருடைய நாக்கை நீட்டி நாயுடைய நாக்கை மாதிரி தொங்க விட்டு அவர் துவா செய்கிறார், பதுவா செய்கிறார். யா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய கூட்டத்தாரையும் காப்பாத்தின்னு துவா செய்கிறார். அவங்களுக்கு அகைன்ஸ்டாக துவா செய்ய எத்தனிக்கிறார். அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் அழித்துவிடு என்று சொல்வதற்கு பதிலாக இவர் தானாகவே அவர்களை காப்பாற்றி என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் அழித்துவிடு, நாசமாக்கிவிடுன்னு துவா செய்கிறார். கீழல்லவங்கெல்லாம் என்ன துவா செய்கிறேன் என்று திட்டுறான். நான் சொல்லவில்லை, என்னை மிகைத்து ஏதோ அரங்கேறுகிறது என்று அவர் சொல்கிறார். நானாக சொல்லலை, என்னுடைய நாவு தானாக பேசுகிறதுன்னு அவர் சொல்கிறார். கடைசியாக இவங்கெல்லாம் கல்லாலே அடித்து அவரை கொண்டுட்டான். பலாம் இப்னு பாவூரா உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தார். அவர் மனம் போன போக்கின்படி நடந்ததினாலே உலகத்தில் யாருக்கும் கொடுத்திராத இஸ்முல் ஆலத்தை அல்லாஹ் பலாம் இப்னு பாவூராவுக்கு கொடுத்திருந்தார். அவர் உலகத்தின் உன்னத நிலையை அடைந்திருந்தார். ஆனாலும் அவர் மனம் சொன்னபடி கேட்டார், தன்னுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டார். கொஞ்ச காலம் சந்தோஷமாக வாழ்ந்து பார்க்கலாம் என்று வாழ்ந்து பார்த்தார். அவர் நாய்க்கு நிகரானவராக மாறிப்போனார். அல்லாஹ் அவரை சொல்லுகிறான், அவருக்கு உதாரணம் ஒரு நாயை போல் என்று அல்லாவே சொல்றான். எப்படியாப்பட்ட தரஜாவில் இருந்தவர் எப்படியாப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார். காரணம் என்ன? அவருடைய நஃப்ஸ் அவரை வீழ்த்தியது. எனவே நஃப்ஸ் என்பது ஆக பொல்லாதது. நாம் எந்த அளவுக்கு இபாதத்தாளியாக இருக்கலாம், தொழுகையாளியாக இருக்கலாம், கொடை வல்லலாக இருக்கலாம், ஆனால் நஃப்ஸுக்கு கண் சிமுற்ற நேரம் இடம் கொடுத்தா போதும், அந்த டயத்தில் நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டோம். இதனால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் கண் சிமிட்டும் நேரம் கூட என் நஃப்ஸிற்கு என் கையில் கொடுத்துறாது, அதை நீயே வச்சு பாதுகாருன்னு துஆ செஞ்சாங்க. எனவே கல்புகளை பரிசுத்தப்படுத்தணும். கல்பை பரிசுத்தப்படுத்தினால்தான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். நஃப்ஸை கட்டுப்படுத்த என்னதான் வழி? அதிகமான குர்ஆனை திலாவத் செய்யணும். நமக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் அதை கையில் எடுக்கணும். ஆனால் செய்தியே வரல, மெசேஜே வரல, சும்மா சும்மா எடுத்து செல்ல பார்க்குறோம். எந்த செய்தி வந்திருக்குமா, ஏதாச்சும் வந்திருக்குமா, சும்மா ஆன் பண்ணி எது வந்திருக்கான்னு பார்க்குறோம். எனக்கு வந்த செய்தியை நான் மூடி வச்சுட்டு, எனக்கு வந்த மெசேஜை குர்ஆனை நான் மூடி வச்சுட்டு வராத செய்தியை வருமானு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். குர்ஆனை திறக்கணும். திலாவத்துல் குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் ரமலான் மாத்திரமல்ல, நம்முடைய உயிர் பிரிகிற வரை இருக்கணும். குர்ஆனை கையில் எடுக்கணும். குர்ஆன் யாரையும் கட்டி போடும். யார் உறுதிய வாளுடன் யார் அந்த முஹம்மது என்று, முஹம்மதை கொல்லப் போகிறேன் என்று பயணித்த ஒருவர், அவரை இஸ்லாத்திற்குள் நுழைத்தது குர்ஆன். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு உறுதிய வாளுடன் செல்கிறார், முஹம்மதை நான் கொல்லப் போகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகிறவர் போவதற்கு முன்பதாக தன் சகோதரி முஸ்லீமாகிவிட்டார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு அங்கு சென்று யதார்த்தமாய் அங்கு இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை படித்து பார்க்கிறார்.
தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா என்கிற தாஹாவின் 5 வசனங்களை ஓதினார், மனம் மாறி போனார் செய்தனா உமர் ரலியல்லாஹு. யார் அந்த உமர்? அந்த உமரை மனம் மாறச் செய்தது எது? குர்ஆனுடைய வெறுமன 5 வசனங்கள். உலகத்தில் மிகப்பெரிய இறைநேசராக புகழ்பெற்ற ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் பெரும் கொள்ளைக்காரராக இருந்தவர், வழிப்பறிக்கு பெயர் போனவர். ஈரானில் ஃபுதைல் இப்னு இயால் என்றால் அத்துணை நபர்களும் நடுநடுங்கி போவார்கள். பெரும் கொள்ளைக்காரர் ஃபுதைல் இப்னு இயால். ஒரு நாள் கொள்ளையடிப்பதற்காக ஒரு பெண்மணி வீட்டிற்கு சுவர் ஏறி குதிக்கிறார். அங்கே உள்ள பெண்மணி ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட கல்புகளுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட கல்புகளுக்கு அவனை பயப்படுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்கிற வசனத்தை ஓதிய மாத்திரம் ஃபுதைல் இப்னு இயால் தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டார், அல்லான் இப்பொழுது வந்துவிட்டது என்று திருந்தினார். எந்த அளவிற்கு மாறினார் தெரியுமா? உலகத்தின் சில பெயர்கள் எல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டவை. மிகச்சிறந்த மாமனிதர்கள். பிஷ்ருல் ஹாஃபி மிகச்சிறந்த இறைநேசர், அப்துல்லா இப்னு முபாரக் மிகச்சிறந்த இறைநேசர், உலகத்தில் சுஃபியான் சௌரி மிகச்சிறந்த இறைநேசர், உலகத்தில் பெரும் பெரும் இறைநேசர்களாக புகழப்பட்ட இப்னு உயைனா ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்ற மலை போன்றவர். ஒரு ஹதீஸில் இப்னு உயைனா என்பவர் இடம்பெற்றால் அது மிக ஆதாரபூர்வமானதாக இருக்கும் என்று பெயர் பெற்றவர். சட்டமேதை இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பெரும் பெரும் நாதாக்களுக்கு பெரும் பெரும் இறைநேச செல்வர்கள், இவர்கள் எல்லாருக்குமே பாடம் நடத்தி கொடுக்கக்கூடியவராக மாறிப்போனார் ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ். கொள்ளைக்காரராக இருந்தவர் பெரும் பெரும் இறைநேசர்களுக்கு உஸ்தாதாக மாறினார் என்றால் அந்த ஒரே ஒரு வசனம், அலம் யானி லில்லதீன அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ்.